ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ஒரு 5 தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். பட் நம்மளோட யூஷுவல் லெசன் மாதிரி இல்லாம 2 இங்கிலீஷ் சென்டென்சஸ் எடுத்து அதை எப்படி ஒரே லாங் சென்டென்ஸா கம்பைன் பண்றது அப்படின்றத இன்னைக்கு லெசன்ல நம்ம மெயினா பார்க்க போறோம். எதுக்கு 2 சிம்பிள் சென்டென்சஸை லாங் சென்டென்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணி தான் பேசணுமானா இல்ல, தாராளமா 2 சிம்பிள் சென்டென்சஸா நம்ம பேசலாம். ஆனா எங்கேயாவது நம்ம கம்பைன் பண்ணி வர லாங் சென்டென்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, என்ன கிளாஸ் இருக்கு, அதுல இதோட ஸ்டார்ட் எங்க எங்கன்னே தெரியாம நம்ம கன்ஃபியூஷன்ல இருப்போம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்கிட்ட மூவிஸ்ல, டிவி ஷோஸ்ல, நியூஸ்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கும் டீச் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குயிக்லி கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய யூஷுவல் லெசன் மாதிரி இது இல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது. அதாவது ஃபர்ஸ்ட் நாம 2 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தனித்தனியா இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் எடுத்துக்க போறோம். அண்ட் அதை கம்பைன் பண்றது எப்படி, ஒரே லாங் சென்டென்ஸா அதை எப்படி கம்பைன் பண்ணலான்றதா இன்னைக்கான மெயின் லெசன். அண்ட் லாஸ்ட்ல இதை தமிழ்ல நம்ம பேச்சு வழக்குல எப்படி யூஸ் பண்றோன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 2 தனித்தனி சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யூ said a book helped you with the exam. இது சென்டென்ஸ் நம்பர் 1. சென்டென்ஸ் நம்பர் 2 இஸ் here it is. ஓகே, நீ ஒரு புக்கு உனக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்ன. இது சென்டென்ஸ் நம்பர் 1. சென்டென்ஸ் நம்பர் 2, here it isனா தமிழ்ல இதோ இருக்கு, அந்த புக்கு இதோ இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நீ எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்ன புக்கு இதோ இருக்கு. ஓகேவா, இதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்றதான் பார்க்க போறோம். நீ ஒரு புக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்ன தனியா சொல்லியிருக்கோம், அது இங்க இருக்கு அப்படின்றதையும் தனியா இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம். இப்ப இதை சேர்த்து நீ எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்ன புக்கு இதோ இருக்குன்றத சொல்ல போறோம். ஓகே, சோ பாருங்க, புக்கு இதோ இருக்கு, ஹியர் இஸ் த புக். புக்கு இதோ இருக்குன்னா ஹியர் இஸ் த புக். புக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க கிளாஸ் என்ன, நீ எக்ஸாமுக்கு உதவியாக இருந்தது என்று சொன்ன புத்தகம். கரெக்டா? சோ புக் பக்கத்துல நம்ம எழுதுற எல்லா கிளாஸுமே adjective clause தான். பட் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த adjective clauseக்குள்ளேயே ஒரு noun clauseம் இருக்கு. அதுதான் நம்ம மேல தனியா எழுதியிருக்கோம். You said a book helped you with the exam. You said a book ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு புக்கு ஹெல்ப் பண்ணதா நீ சொன்ன. இப்போ புக்கு முன்னாடி எழுதிட்டோம், புக்கு இங்க இருக்குன்னு. அப்புறம் மீதியை தான் நம்ம அங்க எழுதணும். ஓகே, you said a book helped you with the exam. இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. Here is the book you said helped you with the exam. ஓகேயா, இவ்வளவுதான் வரணும். இந்த இடத்துல புக் பக்கத்துல thatன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆல்ரைட், here is the book that you said helped you with the exams. ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற ஒரே ஒரு கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா adjective clause தான். அந்த adjective clauseக்குள்ளேயே noun clause வந்து கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போது. இப்போ புரியலனாலும் ஒரு 3rd 4th எக்ஸாம்பிள்ல கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். You said some websites were useful. Here they are. ஓகே, நீ சில வெப்சைட்ஸ் பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்ன, அது இங்க இருக்கு. ஓகே, அதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். Here they are. ஓகே, சரி, இப்போ இதை எப்படி கம்பைன் பண்ணலாம்? Here are some websites. Here are some websites you said were useful. ஓகே, you said some websites were useful. அந்த சம் வெப்சைட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி தான் நீ பயனுள்ளதா இருந்ததா சொன்ன வெப்சைட்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இல்ல இதோ அப்படின்னு சொல்றோம். கரெக்டா, நீ பயனுள்ளதா இருந்ததா சொன்ன வெப்சைட்ஸ், இல்ல நீ பயனுள்ளதா இருந்தது என்று சொன்ன வெப்சைட்ஸ். ஓகே, சோ வெப்சைட்ஸ் பக்கத்துல வர you said were usefulன்ற clause ஒரு adjective clause because it describes the noun, that is the website. அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த clause வந்திருக்கு. அதனால இது adjective clause. அந்த adjective clauseக்குள்ளவே ஒரு noun clauseம் சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, 3rd எக்ஸாம்பிள் பார்ப்போம். She said she lost the money. Here it is. அவ பணத்தை தொலைச்சிட்டு தான் சொன்னா, அது இங்க இருக்கு. ஓகே, அவ பணத்தை தொலைச்சிட்டு தான் சொன்னா, ஆனா அது இங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் போல. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். இப்ப நம்ம இதை எப்படி கம்பைன் பண்ண போறோங்க? அவ தொலைச்சதா சொன்ன பணம் இங்க இருக்கு. ஓகே, அவ தொலைச்சதா சொன்ன பணம் இங்க இருக்கு. தனித்தனியா சொன்னா, அவ பணத்தை தொலைச்சிட்டுன்னு சொன்னா அது இங்க இருக்கு. பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னா அதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த சென்டென்ஸ் அது இங்க இருக்குன்றது வருது. இப்ப ரெண்டையும் சேர்த்து அவ தொலைச்சிட்டதா சொன்ன பணம் இங்க இருக்கு அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். ஓகே, here is the money she said she lost. ஓகே, here is the money that யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். that she said she lost. ஆல்ரைட், ஸோ மணியை டிஸ்கிரைப் பண்ணி தான் மற்ற எல்லா கிளாஸஸும் வந்திருக்கு. ஓகே, ஒரே கிளாஸ் தான் adjective clause, பட் அதுக்குள்ளவே noun clauseம் சேர்ந்து வந்திருக்கு. here is the money. எந்த பணம்?
அவ தொலைச்சிட்டு தான் சொன்ன பணம். நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவ சொன்னா இல்லையா? அதுதான் நம்ம இங்க மாத்தி அவ தொலைச்சிட்டு தான் சொன்ன பணம் இங்க இருக்குன்றத சொல்லியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் 4 and 5 நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 தனித்தனி இங்கிலீஷ் சென்டென்சஸ் பாருங்க. அதை எப்படி ஒரே சிங்கிள் லாங் சென்டென்ஸா கம்பைன் பண்ணலான்றதை யோசிங்க. அண்ட் அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்ன்றதையும் நீங்க யோசிங்க. Here is our fourth example. You said he shared some ideas. Here they are. ஓகே, பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, so here are some ideas you said he shared. அவரு ஷேர் பண்ணதா நீ சொன்ன ஐடியாஸ் இதோ இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நீ அவரு சில ஐடியாஸ் ஷேர் பண்ணாருன்னு சொன்ன. யூ செட் he shared some ideas. அது இங்க இருக்கு, இல்ல அது இதுதான். ஓகே, here they are. இதை கம்பைன் பண்ணி தான் here are some ideas you said he shared. ஐடியாஸ் டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? நீ அவரு ஷேர் பண்ணதா நீ சொன்ன ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் you said he shared. Alright. Last example. You said a letter arrived this morning. Here it is. ஒரு லெட்டர் காலையில வந்ததா நீ சொன்ன. அது இங்க இருக்கு. இப்ப சேர்த்து here is the letter. லெட்டர் டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்திருக்கு? நீ காலையில வந்ததா சொன்ன லெட்டர். The letter you said arrived this morning. Okay, so here is the letter that you said arrived this morning. that யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஏன் எல்லா சென்டென்சஸ்லையும் here is யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இது ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ன்றதுனால அதே கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதே பேட்டர்னில் வேற மெயின் கிளாஸ் யூஸ் பண்ணியும் நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இதே எக்ஸாம்பிளில் பாருங்களேன். நீ காலையில வந்ததா சொன்ன லெட்டர் எங்கேன்னு கேட்டா வேர் இஸ் த லெட்டர்னு போடுவோம். வேர் இஸ் த லெட்டர் யூ செட் arrived this morning. ஓகே, நீ காலையில வந்ததா சொன்ன லெட்டரை நான் படிச்சுட்டேன். ஸோ லெட்டரை நான் படிச்சுட்டேன். I read the letter. எந்த லெட்டர்? You said arrived this morning. ஓகே, I read the letter you said arrived this morning அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மெயின் கிளாஸ் மாற்ற நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே here is யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆல்ரைட். ஸோ இது ரிலேட்டடான ஒரே ஒரு டிவி ஷோ கிளிப்பிங் இருக்கு. அதுவும் இன்னைக்கு பார்த்த ஸ்ட்ரக்சரும் எப்படி ரிலேட்டட் அப்படின்றத நீங்க கவனிச்சு பாருங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye. Wait, where are all these people that you said were coming up for the weekend? Wait, where are all these people that you said were coming up for the weekend?